வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களையும் இருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் ஒன்றிணைவு அவசியம். ஜனாதிபதி வலியுறுத்தல். இந்திய மீனவர் மீது துப்பாக்கி பிரயோகம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என இலங்கை கடற்படை நிராகரிப்பு. கேப்பா பிளவு நில மீட்பு போராட்டத்திற்கு தெற்கிலும் ஆதரவு. முறிகள் மோசடியால் ஏற்பட்ட நட்டத்தை மீள அறவிட முடியும், சட்டமா அதிபர் ஆலோசனை. தொடர்வது விரிவான செய்திகள். சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கு இந்து சமுத்திர பிராந்திய நாடுகள் அனைத்தும் பொதுவான இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெறுகின்ற இந்து சமுத்திர பிராந்திய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் நிலையான மற்றும் சமச்சீரான அபிவிருத்தி இலக்காக கொண்டு நடாத்தப்படுகின்ற இந்து சமுத்திர பிராந்திய அரசு தலைவர்கள் மாநாடு இந்தோனேஷியாவில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. 21 நாடுகளை சேர்ந்த அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். ஜகார்த்தாவில் உள்ள மாநாட்டு மண்டபத்துக்கு சென்ற ஜனாதிபதியை அந்நாட்டு ஜனாதிபதி வரவேற்றார். இந்து சமுத்திரத்தை அமைதியான, ஸ்திரமான, சுவீட்சமான பிராந்தியமாக மாற்றுவதற்கான சமுத்திர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பிரகடனத்திலும் இதன்போது அரசு தலைவர்கள் கையொப்பமிட்டனர். இந்த பிரகடனத்துக்கு இலங்கையின் அதிகபட்ச அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அதில் கைச்சாத்திட்டார். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொழிலாக மாறியுள்ளமையினால் நாம் பிராந்திய நாடுகளின் தலைவர்கள் என்ற வகையில் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இதனை தடுப்பதற்கு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதனால் திருப்திகரமான பெறுபேறுகள் நமக்கு கிடைக்கவில்லை. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் கடல் மார்க்கத்தை பயன்படுத்துகின்றனர். இந்த கடல் மார்க்கத்துக்கு புறம்பாக சர்வதேச கடல் பிராந்தியத்தில் இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிய நடைமுறையின்மை பாரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த கடல் மார்க்கங்களுக்கு புறம்பாக சர்வதேச கடல் பிராந்தியத்தில் இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிய நடைமுறையின்மையினால் பாரிய பிரச்சனையுள்ளது. அதற்கு தீர்வு காணும் வகையில் உரிய வழிமுறையொன்றை தயாரிப்பதற்கு இந்து சமுத்திர பிராந்திய நாடுகள் அமைப்பில் கவனம் திரும்ப வேண்டும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசு தலைவர்கள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜோகப் சூமா, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, இந்திய உபஜனாதிபதி முகமது அன்சார், ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மெல்கம் டான்பூர் ஆகியோரையும் ஜனாதிபதி சந்தித்துள்ளார். இந்திய மீனவர்கள் சிலரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை இலங்கை கடற்படை முற்றாக நிராகரித்துள்ளது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கடற்படை தளபதியின் பூரண அனுமதியின்றி கடற்படை படகுகளில் கடமையில் இருக்கும் படையினரால் வேறு தரப்பினர் அல்லது படகுகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முடியாது என இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து 440க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடற்சொழிலுக்கு புறப்பட்டு சென்றதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாகவும் இதில் 21 வயதான மீனவர் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மடி ஓடி எல்லாமே கடல் மேல கிடக்கு. அவ்வளவு ஒரு பொருளையும் எடுக்கல. நாங்க அவ்வளவு பொருளுமே எல்லை கோட்டு ஓரத்திலே கிடக்கு. உயிரை காப்பதற்காக வந்தோம். அவ்வளவு மடியுமே அங்கேயே போச்சு. 4 நேவி வந்தாப்புல. 4 நேவிலுமே புல்லா கத்தி, அருவா, ஆயுதம் எல்லாம் வச்சு குண்டடிச்சுக்கிட்டு வந்தாப்புல. அதுல எதுவுமே ஸ்லோவனாம இருக்கும் வச்சு குண்டா பொழிஞ்சிட்டாப்புல. இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதியில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் இளைஞன் உயிரிழந்தமைக்கு நீதி நிலைநாட்டப்படும் வரை பூத உடலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என உறவினர்கள் அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது என தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தாக்குதலை கண்டிக்கும் வகையில் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகரை நேரில் அழைத்து மத்திய அரசு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக மீனவர் மீதான துப்பாக்கி சூடு தொடர்பில் இலங்கைக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தமிழக மீனவரின் குடும்பத்திற்கு இலங்கையிடமிருந்து 20 லட்சம் ரூபாவை நட்டஈடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக தரப்பிலிருந்து இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இவை ஆதாரமற்றவை என இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடபகுதியில் ரோந்து நடவடிக்கைகளுக்காக அதிவேக தாக்குதல் படகுகள் மற்றும் அதிவேக தாக்குதல் ரோந்து படகுகளை மாத்திரமே கடற்படையினர் பயன்படுத்துவதாகவும் சிறிய ரக படகுகள் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் சோழர்களை கைப்பற்றி அதில் உள்ளவர்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவிக்கிறது. இந்திய மீனவர்களின் 146 படகுகள் இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 85 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 11ஆம் 12ஆம் தேதிகளில் கச்சத்தீவில் நடைபெறவுள்ள புனித அந்தோனியார் திருவிழாவை இலக்காக கொண்டு கச்சத்தீவை சூழ உள்ள கடற்பரப்பில் விசேட ரோந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் அண்மை காலமாக அதிக அளவில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் மீனவர்கள் என்ற போர்வையில் நுழையும் கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை கைமாற்றும் அதேவேளை பெருமதியான இயற்கை வளங்களையும் சூறையாடி செல்கின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் இலங்கை கடற்பரப்பினூடாக கொண்டுவரப்பட்ட 1600 கிலோகிராம் கேரளா கஞ்சா மற்றும் 2 கிலோகிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் கடற்பரப்பை இந்திய மீனவர்கள் ஆயிரக்கணக்கான படகுகளில் ஆக்கிரமித்த சம்பவங்கள் ஏராளம். கச்சத்தீவை அண்மித்த பகுதியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பதிவு செய்த இந்த காட்சிகளும் அதனை உறுதிப்படுத்துகின்றன. இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளால் இலங்கையின் மீன்வளம் அழிவடைவதோடு இந்த மீன்பிடி முறைமையை தடுப்பது தொடர்பில் இரு நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தோல்வியில் முடிவுற்றுள்ளன. தமிழக மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக போரினால் பாதிக்கப்பட்ட தமது வாழ்வாதாரத்தை இதுவரை மீள கட்டியெழுப்ப முடியாதுள்ளதாக இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக இந்திய இழுவப்படகுகளின் தாக்கம் குறிப்பாக வடகடல் பிராந்தியங்களில் கூடுதலாக வருகை ஆக இருக்கிறது. அவர் வந்து காலமும் நமது வளங்களை அழித்து தொழில்களை செய்து கொண்டு போகிற தற்செயலாக எங்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்கள். இப்ப தாங்கள் வேண்டுமென்றே எங்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையால நீளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஆனால் இப்ப கடற்படை முயற்சி எடுத்தும் அதை மீறியும் வந்து எங்களோட வளத்தை அழிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதில் கொண்டு போய் எங்களாலே அவங்களோட போராட முடியாது. அப்படி பெரிய பாரிய களங்கள்லேயே அவங்க வராங்க. அதனுடையால எங்களோட தொழில்கள் முழுக்க நாங்கள் பாதிக்கப்பட்டு முழு போட்டுகளும் இழுத்து என்று தான் சில்லங்கட்டு போய் தான் நிற்குது. இப்போ கூலி தொழிலுக்கு போகிற அளவு கூட வலிக்கிட்டாங்க. எவ்வாறாயினும் துப்பாக்கி சூடு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளதால் இதன் உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக இலங்கை கடற்படை முறையான விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பூரணமாக விசாரணை நடத்தி தகவல்களை அறிக்கையிடுமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படை தளபதிக்கும் நான் பணிப்புரை விடுத்துள்ளேன். அரசாங்கத்தின் சார்பிலும் தனியான விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளேன். எங்களுடைய மீனவர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் சட்டவிரோதமாக எமது கடற்பிராந்தியத்திற்குள் அவர்களை அனுமதிக்கவும் முடியாது. கடந்த சனிக்கிழமை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீஸ் அதிகாரி ஒருவர் பணம் வேண்டுமா என கேட்ட விடயம் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக அவர்களது உறவினர்கள் கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இவ்வாறு செயற்பட்டார். Boy!
அத திருப்பி திருப்பி அடக்காதீங்க, மக்கள் அடக்காதீங்க. ஏன் பயப்படுறீங்க நீங்க? இந்த விடயம் தொடர்பில் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் PPSM தர்மரத்னவிடம் வினவினோம். ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பில் குறித்த தினத்தில் போலீசார் அதிக கவனம் செலுத்தியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். எனினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மக்களை தகாத வார்த்தைகளால் தூற்றுவதற்கு போலீசாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரியிடம் தான் இந்த விடயம் தொடர்பில் வினவ உள்ளதாகவும் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டார். இது குறித்து முறைப்பாடு கிடைத்தால் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆவணங்களை வழங்குமாறு வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளில் 4 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதற்குமைய இவர்கள் நாளை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என போலீசார் தெரிவித்தனர். நியமனம் வழங்குமாறு வலியுறுத்தி 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 9 நாட்களாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கலாம், பாராமுகமாக இருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழ் அரசியல் தலைமைகளும் தங்களுடைய அரசியல் சுயலாப அரசியலை செய்கிறார்களே தவிர மக்களுடைய தேவை கருதி மக்களுக்கான எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளையும் செய்யவில்லை. 2015ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறுபட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டிருக்கிறோம், பல வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்குறுதிகள் எங்களுக்கு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தான் இன்று வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இதேவேளை மட்டக்களப்பு வெளியேற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு மாவட்டத்தின் ஜமியத்துல் உலமா சபையினர் இன்று ஆதரவு தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் 15 நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளில் 4 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அவர்களுடைய கவலைகளில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள், எனவே அவர்களுடைய கவலைகள் துக்கங்களில் பங்கு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்திற்காக வருகை தந்ததோடு இவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் உரிய காலப்பகுதியிலே வழங்கப்பட வேண்டும். இதனிடையே இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பந்தாறு மூலை வளாக மாணவர்களும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்வரும் காலங்களிலே எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுதான் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சோ இதுக்குரிய ஒரு தீர்வை இந்த சட்டம் மூலமானது நிறைவேற்ற வேண்டும். இதேவேளை பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் RMPD உயர் தொழில்நுட்பவியல் நிர்வாக மாணவர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டம் முடிச்சு வெளியே வந்து ரோட்ல நிற்க வேண்டிய நிலைமை வரக்கூடாது. பட்டம் முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யணும். போன முறை அரசாங்கத்தில் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு, ஏன் இந்த நெல்லாட்சி அரசாங்கத்தில் வழங்கப்படல? இதேவேளை காரைதீவு சுகாதார அலுவலகத்துக்கு அருகில் அம்பாறை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் தொடர்ந்து 9வது நாளாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டதாரிகளாகிய எங்களுடைய இந்த நிலையினை கருத்தில் கொண்டு வெகு சீக்கிரமாக எங்களுக்குரிய முடிவினை அரசு அறிவிக்க வேண்டும் என அம்பாறை பட்டதாரிகள் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். திருகோணமலை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளும் ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக கடந்த 6 நாட்களாக கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இருந்து டெங்கு காய்ச்சல் பரவுகின்ற அறிகுறிகளும் காணப்படுகின்றது. அத்தோட இது சம்பந்தமான பட்டதாரிகள் நியமனம் சம்பந்தமான எந்தவிதமான அறிக்கைகளோ நிபந்தனைகளோ எங்களுக்கு இதுவரை கையளிக்கப்படவில்லை. பட்டப்படிப்பிற்கு ஏற்ற தொழிலின்றி பல்வேறு சவால்களை எதிர்நோக்கிய வண்ணம் எம்மத்தியில் வாழ்ந்து வரும் பட்டதாரிகள் ஏராளம். தமது குடும்பத்தை தலை நிமிர்த்துவதற்காய் கிடைத்த வேலையை புரிந்து வரும் ஒரு பட்டதாரி தம்பதியினரின் கதை அடுத்து.
பொருளாதார சவால்களை வெற்றி கொண்டு 2012ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து செல்வராஜா உனேஸ் குணாலனும் கிருபராஜா வினோஜாவும் பட்டம் பெற்று வெளியேறினர். 2013ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட இவர்கள் தற்போது 2 குழந்தைகளின் பெற்றோர். குடும்பத்தை தலை நிமிர்த்தும் நோக்கில் தகைமைக்கு ஏற்ற தொழிலின்மையால் கிடைத்த வேலையை இந்த தம்பதி புரிந்து வருகின்றது. கலைமானி பட்டதாரியான உனேஷ் குணாலனுக்கு தற்போது கை கொடுப்பது இந்த முச்சக்கர வண்டியே. போதிய வருமானமின்மையால் ஜீவனோபாயத்தை முன்னெடுப்பதற்காக தந்தையுடன் தாம் கடற்றொழிலில் ஈடுபடுவதாகவும் செல்வராஜா உனேஷ் குணாலன் குறிப்பிடுகின்றார். அதே போல படிக்கிற காலங்கள் கூட நான் பல வேலைகளை செய்து எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நான் படித்தேன். ஆனால் படித்து 5 வருடங்களாகியும் எனக்கு தொழிலில்லாத ஒரு சூழ்நிலை. இதுவரை பட்டதாரி மாணவியான கிருபராஜா வினோஜா தனது ஜீவனோபாயத்தை நகர்த்துவதற்காக வாடகை வீட்டில் நாளாந்தம் தையல் இயந்திரத்துடன் போராடி வருகிறார். எதிர்காலத்தில் நம்ம தொழில் கிடைக்கலாட்டி என்ன செய்யறண்டு எதிர்கால வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறபடினால ஏதாவது சுய தொழில் முயற்சி செய்தா நம்மளோட வருமானத்தை ஈட்டுக்கொள்ளலாம் என்று ஐசிங் பயிற்சி இப்ப பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் அது பிரயோஜனமா இருக்கும் என்று. பட்டம் பெற்றதன் பின்னர் தமது வாழ்வு வளம் பெறும் எனும் இந்த பட்டதாரிகளின் எதிர்பார்ப்பு எப்போது ஈடேறும்? முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மக்களின் நிலமீட்பு போராட்டத்திற்கு தென்பகுதி மக்களும் இன்று ஆதரவு தெரிவித்தனர். சொந்த காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பாப்பிலவு மக்கள் 7வது நாளாகவும் தொடர் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கேப்பாப்பிலவில் அமைந்துள்ள முல்லைத்தீவு ராணுவ தலைமையகத்தை அகற்றி தமது பூர்வீக நிலத்தினை விடுவிக்க கோரி இந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தென்பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், பிரஜா அபிலாஷா வலையமைப்பு மற்றும் நில விடுவிப்புக்கான அமைப்பு ஆகியன இன்று ஆதரவு தெரிவித்தன. போராட்டம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு சென்றிருந்த இவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தினர். இந்த மக்கள் வாழ்வதற்கு இடமளியுங்கள், அவர்கள் காணிகளுக்குள் செல்வதற்கு இடமளியுங்கள், இந்த பிள்ளைகள் கற்பதற்கு பாடசாலைகளை விடுவிக்க வேண்டும். சுமார் 530 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி சினியாமோட்டை, சூரிபுரம், கேப்பாப்பிலவு ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சொந்த காணி இருந்தும் வீதியில் படுத்துறங்கும் அவலத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் நிலமீட்பு போராட்டத்திற்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என்பதே மக்களின் அங்கலாய்ப்பாகும். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தினம் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. உண்மையிலே இந்த அரசினுடைய பிரதமர் அவர்கள் இந்த நல்லாட்சி ஆரம்பிக்கும் முடிச்சினால் 10 லட்சம் இளஞ்ச யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பு வழங்குவதாக, ஆனால் அது வெறுமனவே பேச்சளவில் இருந்தோடைய வேலை வாய்ப்பை வழங்கியதாக தெரியவில்லை. இன்று பட்டதாரிகள் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் வீதியோரங்களில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவது பற்றி இந்த அரசு எந்த ஒரு முடிவுகளையும் எந்த விதமான ஒரு கருத்துக்களை முன்வைக்காத நிலையிலே தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டங்கள் 3 வாரங்களாக கடந்து செல்லும். உண்மையிலே மிகவும் வேதனையான ஒரு விடயம், இன்று வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அல்லது அவர்களுக்கான ஒரு சுயதொழில் வழங்குவதற்கான ஏழைத்திட்டம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரவு செய்தியில் முகத்தை காட்டிக் கொள்வதற்காகவே அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெறுகின்றன. கேமரா இல்லாமல் எங்காவது ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறதா? பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மாற்றுவல் உள்ளோர்கள் என்று அவர்கள் கொட்டும் மழையிலும் கொட்டும் பனியிலும் நுழம்பு கடியிலும் சரியான மின்சார வசதியற்ற நிலையிலும் சாப்பாட்டு வசதிகள் வழங்கப்படாத நிலையிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலை அங்கு தொடர்ந்து காணப்படுகின்ற பொழுது எனக்கு முன் உரையாற்றிய கௌரவ அமரவீர அமைச்சர் அவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஊடகங்களுக்கு முகம் கொடுப்பதற்காகத்தான் நடைபெறுகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நான் அது முழுமையாக அல்லது வன்மையாக நான் அதை எதிர்க்கின்றேன். அங்கு மக்கள் தம்மை ஊடகங்களுக்கு வேண்டுமென்றோ தங்களை பிரபல்யப்படுத்த வேண்டுமென்றோ குழந்தை குஞ்சுகளோடு தெருவோரத்திலே அமரவில்லை. தங்களுடைய மண் மீட்பு உரிமை போராட்டத்திற்காகத்தான் அங்கு நடைபெறுகின்றது அந்த போராட்டம். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்றைய தினம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை பன்னங்கண்டி பிரதேச மக்களும் தமக்கான நிலம் வேண்டும் என்று கோரி 4வது நாளாகவும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவலை தொடரும் இரவு 10:45 செய்திகளில் எதிர்பாருங்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நாளுக்கு நாள் போராட்டம் வலுவடைந்து வந்தாலும்
அவற்றிற்கான தீர்வு வழங்கப்படுவதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுகின்றது. மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கும். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு மேலும் 2 வருட கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படும் கடிதம் தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த கடிதத்தில் கையொப்பமிடாத பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் அடக்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அறிவித்துள்ளது. ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு எழுத்து மூல வேண்டுகோள் விடுக்கும் வகையில் அனுப்பப்பட்டிருந்த இந்த கடிதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களில் 11 பேர் கைச்சாத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமே செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், எஸ் ஸ்ரீதரன், எஸ் யோகேஸ்வரன், சிவசக்தி ஆனந்தன், ஜி ஸ்ரீநேசன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, எஸ் சிவமோகன், எஸ் வியாலேந்திரன், கே கோடீஸ்வரன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தன. எனினும் கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன், மாவே சேனாதிராஜா, இ சரணபவன், கா துரைரத்னசிங்கம் ஆகியோரது பெயர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் இந்த கடிதம் தொடர்பிலான ஊடக அறிக்கையொன்றை இன்று வெளியிட்டுள்ளார். இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டதாக அறிவிக்கப்பட்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் அதில் கையொப்பமிடவில்லை என்று அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜி ஸ்ரீநேசன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் கே கோடீஸ்வரன் ஆகியோர் கையொப்பமிடாத நிலையில் அவர்களது பெயர்களும் கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். இந்த அறிக்கையின் பிரகாரம் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ள வரிசையில் மேலும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைகின்றனர். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் தாக்கப்பட்டு 13 நாட்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. மட்டக்களப்பு கழுதாவளையில் உள்ள பணிப்பாளரின் இல்லத்தில் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்று 13 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் 5 விசேட போலீஸ் குழுக்களினூடாக பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட விசாரணை குழு ஒன்றும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. ஓர் இனத்தின் பாரம்பரிய மத வழிபாட்டு தலங்கள், தொன்மைகள், பூர்வீக அடையாளங்கள் என்பன அளிக்கப்படுமானால் அது இந்த இனத்தையே அடியோடு அளிக்கின்றமைக்கு ஒப்பானதாகும். கடந்த கால யுத்த கசப்புணர்வுகளை மனதில் வைத்துக் கொண்டு இன ரீதியிலான பழிவாங்கல் எங்கும் எதிலும் இடம்பெறுமானால் அது இந்த நாட்டின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது என்பதையே நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் இலங்கை இணை அனுசரணை வழங்கி நிறைவேற்றிய தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்குவதற்கு பிரித்தானியா முயற்சி செய்து வருகிறது. இந்த கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்ற நிலையில் தற்போது வெளிநாட்டு நீதிபதிகள், சட்டத்தரணிகள், சட்ட வரைஞர்கள் ஆகியோர் நீதிக்கான விசாரணை பொறிமுறையிலே பங்கேற்க தேவையில்லை என்பதை கால அவகாசம் தீர்மானத்தில் அல்லது அதற்கு மேலதிக தீர்மானம் ஒன்றை உட்புகுத்தி நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளை அரசாங்கம் ஜெனீவாவில் மேற்கொண்டு வருகிறது. படையினருடன் பேசுகையிலே தங்களுக்கு இந்த காணி தேவையில்லை, மேலிடத்து உத்தரவு வந்தால் நாங்கள் இதை கையளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்படி என்றால் எந்த மேலிடம் மக்களின் காணிகளை திருப்பிக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பதை இந்த சபைக்கு தெரிவிக்க வேண்டும். புதிய அரசு பொறுப்பேற்றதன் பின்னர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாகும், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், எங்களுடைய காணிகள் எங்களுக்கு மீள கிடைக்கும் என்றெல்லாம் கற்பனை செய்த மக்கள் இன்றும் ஏமாற்றத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவுப் பொருட்களுடைய விலைகள் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எங்களுடைய மக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட நெற்கள் அரசிய களஞ்சிய சாலைகளில் மேலதிகமாக இருக்கின்ற போது இங்க உள்ள அமைச்சர்கள் அமைச்சரவை பத்திரத்தின் மூலம்
இந்த நெற்களை அரிசியை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கிறார்கள். உண்மையில் இது என்ன வேடிக்கையான விடயமாக இருக்கிறது? முறிகள் கொடுக்கல் வாங்கலுடன் நேரடி தொடர்புடைய ஏதேனும் ஒரு தரப்பு நட்டத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த தரப்பிடமிருந்து நட்டத்தை மீள அறவிட முடியும் என சட்டமா அதிபர் தெரிவிக்கின்றார். மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பான கோப் குழு அறிக்கை குறித்து பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தொடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சட்டமா அதிபர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோப் அறிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தை சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கு போலீஸ் முறைப்பாடு அத்தியாவசியம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதால் உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கூறியுள்ளார். நட்டத்தை மீள அறவிடுவதற்கு முன்னதாக நீதிமன்றத்தில் அதனை நியாயமான முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் சட்டமா அதிபரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டினை கணக்காய்வாளர் நாயகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதற்காக நிபுணர்களின் ஒத்துழைப்பை பெற முடியும் எனவும் சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். ஆரம்ப வாடிக்கையாளர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய வங்கிக்கு சட்ட அதிகாரம் உள்ளது எனவும் சட்டமா அதிபரின் கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் 18 வயது யுவதியொருவரை கூட்டு வன்புணர்விற்குட்படுத்திய சந்தேக நபர்கள் இருவருக்கு இன்று யாழ் மேல் நீதிமன்றத்தினால் 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை இன்று யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இருவருக்கும் 10 வருட கடூழிய சிறை தண்டனையும் தலா 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நட்டஈட்டை செலுத்த தவறும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு மேலும் 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்த நீதிபதி மா இளஞ்செழியன் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நெல்லியடி பகுதியில் 18 வயது யுவதி ஒருவரை கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தியமை தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டனர். இன்னும் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதால் அவரை கைது செய்வதற்கான பகிரங்க பிடிவிராந்து இன்று நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. குசல் மெண்டிஸின் அபார சதத்தின் மூலம் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி சவாலான இலக்கிற்கு முன்னேறியுள்ளது. முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடும் இலங்கை அணி இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 321 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.